வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. வாழைப்பூ, ஆவாரம்பூ மற்றும் முடக்கத்தானிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தலில் வெற்றி கண்ட விவசாயி எம் மஞ்சு ஆவார். இவர் திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்தவர் ஆவார். விவசாய உற்பத்தி பொருட்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சியினை சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய வழிகாட்டுதலோடு ஆவாரம்பூ ஊறுகாய், வாழைத்தண்டு ஊறுகாய் மற்றும் முடக்கத்தான் ஊறுகாய் போன்ற மூலிகை ஊறுகாய்களை உற்பத்தி செய்து தனது வருவாயை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது நாங்கள் அடிப்படையிலே விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. விவசாய பொருட்களை பயன்படுத்தி அதை எப்படி மதிப்பு கூட்டுதல் பொருளாக செய்கிறதுக்கான தொழில்நுட்பத்தை எங்களுக்கு சிறுகமணி கேவிக்கையில் சொல்லி கொடுத்தாங்க. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் விவசாய பொருட்கள்லேருந்து ஊறுகாய் பிற பொருட்கள்லாம் தயார் செய்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோங்க. இதனால் எங்களுக்கு பொருளாதாரம் உயர்ந்திருக்கு. எந்த நேரத்தில் கேட்டாலும் எல்லா உதவியும் சொல்லி கொடுத்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி தயார் பண்ணுறதுங்கிறதுலேருந்து எல்லாமே எங்களை அவங்க தான் வழி நடத்தி செஞ்சாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாழைப்பூ ஊறுகாய், வாழைத்தண்டு ஊறுகாய், ஆவாரம் ஊறுகாய், முடக்கத்தான் ஊறுகாய், பிரண்டை ஊறுகாய்னு மூலிகை ஊறுகாயாக நாங்கள் போட்டு விற்பனை பண்ணிகிட்ருக்கோங்க. வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கோம். நேஷ்னல் அவார்டுக்கும் எங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. விவசாயி எம் மஞ்சு அவர்களை 09935361844 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விவசாயத்தில் உபத்தொழிலாக விளங்குவது ஆடு வளர்ப்பாகும். இதனை சில நோய்கள் தாக்குகின்றன. குறிப்பாக கோழி இறக்கை நோய் எனும் ஆட்டுக்கொல்லி நோயாகும். இந்த நோய் தாக்கும் போது ஆடுகளின் வாய்களில் புண்கள் போன்றவை ஏற்படுகின்றன. இதனால் தீவனம் சரியாக எடுக்க இயலாது. இந்த ஆட்டுக்கொல்லி நோய் தாக்கும் போது ஏற்படும் அறிகுறிகள் மற்றும் இதனை தடுக்கும் முறைகள் குறித்து விளக்குகிறார் விழுப்புரம் மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவின் உதவி மருத்துவர் டாக்டர் எஸ் சந்திரன் அவர்கள். இந்த விவசாயத்துறையில் ஆடுகள் வளர்ப்பது, மாடு வளர்ப்பது மற்றும் பன்றி வளர்ப்பது, நிறைய வளர்ப்பு இதெல்லாம் இருக்குது. வளர்ப்பை பற்றி பேசுகிறது இருக்குது. இதில் முக்கியமாக இப்போ இந்த காலகட்டத்தில் விவசாயத்துறையில் ஆடு வளர்ப்பது நிறைய பேர்கிட்ட ஆர்வம் அதிகமாகிட்டு இருக்குது. நிறைய பண்ணைகள் எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பண்ணைகள் குறைந்த மேலும் பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்ட பண்ணைகள் எங்களுடைய மாவட்டத்தில் உருவாகி இருக்குது. இதற்கு முதல் காரணம் அவங்களுக்கு ஒரு விவசாயிகளுக்கு மத்தியில் ஒரு புத்துணர்ச்சியும் அது எங்கள் துறையின் மூலமாக வந்தது. அது இப்போ இதுமாரி வளர்ந்து கொண்டே இருக்க இந்த சூழ்நிலையில், அதாவது உங்களுடைய ஆடு வளர்ப்பு துறையில் பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்துட்டு வருது. அப்போ பார்த்திங்கன்னா இது வளர்ந்து வரும்போது அதனுடைய நோய் தாக்கமும் அதிகமாகிட்டே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா போலி வெக்கை நோய்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் பெஸ்டிடிஸ் பெட்டிட்ஸ் ரூமினன்ஸ் PPR டிசீஸ் பற்றி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளாடுகளை தான் நிறைய தாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அது செம்பரி ஆடுகளையும் தாக்கும். வெள்ளாடுகளை மட்டும்தான் தாக்கும்ன்றது கிடையாது, செம்பரி ஆடுகளையும் தாக்கும். ஆனால் இதில் வெள்ளாடுகள் தான் மிகவும் பாதிக்கப்படுது. அதனால் இது பேர் இன்னொரு பேர் கூட இருக்குது, ஆட்டுக்கொல்லி நோயின்னு சொல்லுவாங்க. வெள்ளாடு ஆட்டுக்கொல்லி நோயின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் பார்த்தீங்கன்னா இது ஒரு நச்சுயிரி, அதாவது வைரஸ் கிருமியால் அந்த நோய் தாக்கப்படுது. இந்த நோய் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே அதனுடைய அறிகுறிகள் தென்படும் கால்நடைகளில், குறிப்பாக ஆடுகளில். பார்த்தீங்கன்னா அந்த நச்சுயிரி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஜுரம் இருக்கும், ரொம்ப அதிகமாக ஜுரம் இருக்கும், காய்ச்சல் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஆடு நடக்காது, சாப்பிட தீனி எடுக்காது, கண்ணுலேருந்து பார்த்தீங்கன்னா ஊழ தள்ளுற மாரி இருக்கும், தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும் கண்ணிலேருந்து. ஒரு கண்ணை பார்த்தீங்கன்னா செவந்து போய் அப்படியே ரத்த கலரில் இருக்கும் கண். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா சாணி அந்த புழுக்கு போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு 2 நாளில்.
அப்போ 3ஆவது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் அது கழிச்சல், பயங்கரமாக கழிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வாயில் பார்த்தீங்கன்னா கொப்பளம் வரும். இந்த கொப்பளம் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா கீழ் உதட்டில் தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் மேல் உதட்டு தாடையில் பார்க்க முடியாது, கீழ் உதட்டு தாடையில் மட்டும்தான் வந்து அந்த கொப்பளங்கள் வந்து அங்கங்கே அந்த அம்மா வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதேமாரி வந்து கொப்பளங்கள் வந்து கீழ் உதட்டில் இருக்கும். இது நாளடைவில் என்ன பண்ணும், ஃபஸ்ட் நாள் கொப்பளம் இருக்கும், 2ஆவது நாள் பார்த்தீங்கன்னா அது கொப்பளம் உடைய ஆரம்பிச்சிடும். உடைய ஆரம்பித்து ஃபுல்லாக அங்கங்கே புண்ணாக இருக்கும். வாயில் உதட்டு கீழ் உதட்டுலாம் பார்த்தீங்கன்னா புண்ணாக இருக்கும். அந்த புண்ணாக இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து நம்மளுடைய நம்மளுக்கு வந்து நம்ம வாயில் புண்ணு வந்துச்சுன்னா இல்லை வந்து நம்ம ஏதாவது சூடாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், லைட்டாக தோல் பிஞ்ச மாரி ஓட்டிகிட்டு இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம தவிடு தூவுனா எப்படி இருக்கும், வாயில் வந்து நம்ம மாடு வந்து தவிடில் வாயை வச்சு எப்படி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுமாரி வந்து அது ஃபுல்லாக அந்த கீழ் உதட்டெல்லாம் வந்து தவிடு தூண்ட மாரி இருக்கும். அது பேர் அதுக்கு அந்த சிம்டத்துக்கே வந்து தவிடு வாயின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் கீழே இருக்கிறதுக்கு இதுமாரி இருக்கும் ஒரு சிம்டம். அடுத்து பார்த்திங்கன்னா நாக்குக்கெல்லாம் வந்து ரொம்ப அழுவி போய் நாக்குலாம் கொப்பளம் வர ஆரம்பிச்சிடும், கீழ் ஃபுல்லாக கொப்பளம், அதனால் வந்து தீனி எடுக்கவே முடியாது. அடுத்த அறிகுறி வந்து அது தீனி சாப்பிட முடியாது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு வந்து டிபி வந்தால் ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குமோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெலிஞ்சிடும் ஆட்டுக்குட்டி. தீனி எடுக்க முடியாது, புல் மேய முடியாது, எதுவுமே மேயாது. இதனால் அப்படியே பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா இளங்கன்று குட்டிகள் தான். பிறந்த ஒரு மாதம் 2 மாதம் குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நோய் தாக்கிச்சுன்னா அது வந்து அதனால் தீனி எடுக்க முடியாது. எப்படி அதனால் உயிர் வாழ முடியும், தண்ணி குடிக்க முடியாது, தீனி எடுக்க முடியாது, அது உயிர் வாழ முடியாது, கஷ்டம் அது. ஸோ அந்த குட்டிகள்லாம் வந்து உடனே வந்து அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் அணுகி அதுக்கான தகுந்த மருத்துவத்தை வந்து உடனே கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த நோய் தாக்கிய கால்நடைகள் பார்த்திங்கன்னா ஒரு 50% 80% வரைக்கும் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது தீனி எடுக்க முடியாது, கழிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், ஃபுல்லாக ஃபீவர் இருக்கிறதுனால அதனால் எழுந்து நடக்க முடியாது, தீனி சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்து அது இறப்பு என்றது அதிகமாகிடும். இதை வந்து நம்ம உடனே தடுத்து நிறுத்தணும். முதல் நாளே ஜுரம் வருது, கண்ணில் தண்ணி வருது, சளி இருக்குது அப்படின்னாலே உடனே வந்து அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் அணுகி அதுக்கான தகுந்த மருத்துவத்தை உடனே கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த நோய் வர்றதாம வந்து எந்தெந்த வழியாக வந்து மற்ற அருகில் உள்ள ஆடுகளுக்கு எப்படி பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோய் கிருமி எப்படி வந்து வெளியே ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒன்று வந்து சளி, அதனோட எச்சி, அதுக்கப்புறம் சாணம் வழியாக அது போடுற புழுக்க போடாது. அது ஃபஸ்ட் 2 நாள் தான் புழுக்க போடணும்னா, அதுக்கப்புறம் 3ஆவது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா கழிச்சல் தான் இருக்கும். அந்த கழிச்சல் வழியாகவும் மற்ற ஆடுகளுக்கு அருகில் உள்ள நல்லா இருக்க ஆடுகளுக்கு பரவும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடுலாம் வந்து மாடு மாரி தனித்தனியாக ஒரு ஆடு 2 ஆடுன்னு வளர்க்குறது கிடையாது. ஒரு பட்டி தான் வச்சுருப்பாங்க. அப்போ பட்டியில் இருக்குன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆடுகளுக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய தடுப்பு முறை எப்படி வந்து இப்போ தெரிஞ்சிச்சு, எந்த வழியாக வந்து ஒரு நோய் கிருமி மற்ற ஆடுக்கு பரவுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அடுத்து நம்ம வந்து அந்த நோய் வந்து ஆடு அது வந்து டாக்டர் வர்றதுக்குள்ளே என்ன பண்ணணும், நம்மளுடைய முதல் காரியம் என்ன பண்ணணும், அந்த ஆட்டை வந்து பட்டியிலேருந்து தனியாக எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சிடணும். இதுமாரி இந்த ஆடுன்றது கிடையாது, எந்த நோய்வாய்ப்பட்ட ஆடுகளாக இருந்தாலும் சரி, செம்பரியாடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, அது அந்த கூட்டத்தில் விடக்கூடாது. நம்ம எப்பயுமே அந்த கூட்டத்தில் விடாமல் அந்த ஆடுகளை வந்து செப்பரேட்டாக ஒரு தனி கொட்டைகளை தனியாக அது தீனி வைக்கிறது, தனியாக புல் போடுறது எல்லாமே தனியாக பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த நோய் கிருமி வந்து மற்ற ஆடுகளை தாக்குவதோ மற்ற ஆடுகள் பரவுவதும் தடுக்க முடியும் நம்மளால். அதுக்கப்புறம் அந்த தனியாக பறித்து வச்சிடணும். இதனால் வந்து என்ன பண்ணலாம், மற்ற ஆடுகளை வந்து நம்ம காப்பாற்றலாம். அது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும், அடுத்தது கால்நடை உதவி இப்போ அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவரை ஃபஸ்ட்டு அணுகணும். இது 2வது. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன மருத்துவம் சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் பின்பற்றணும். இது 3. அதுக்கப்புறம் இந்த நோய் வராமல் எப்படி தடுக்கிறது, அதாவது என்னது ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, வருமுன் காப்பது சிறந்தது. அதுமாரி நம்ம என்ன பண்ணணும், வருமுன் எப்படி ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அணை போட்டு தடுக்கணும். அதுக்கு இது வந்து வைரஸ் கிருமியால் உருவாக்கக்கூடிய ஒரு நோய். அப்போ வைரஸ் கிருமிக்கு நம்ம இதில் இந்தியாவில் எங்கேயும் வந்து அதுக்கான டேப்லெட் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து தடுப்பூசி தான். இந்த தடுப்பூசி எப்போ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது குட்டி பிறந்து ஒரு 3 மாதத்தில் முதல் தடுப்பூசி கண்டிப்பாக போட்டே ஆகணும். அந்த ஃபஸ்ட் தடுப்பூசி 3 மாதத்தில் போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் இந்த தடுப்பூசி தவறாமல் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து இந்த நோய் தாக்கத்திலேருந்து நம்ம வந்து குட்டிகளையும் பெரிய ஆடுகளையும் நம்ம வந்து காப்பாற்றலாம். இந்த நோய் வந்து இப்போ வந்து நச்சுயிரி இதனால மட்டும்தான் இந்த நோய் வந்து ஆடு இறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த நச்சுயிர் வந்து என்ன செய்யும், வந்து ஃபஸ்ட்டு இந்த சளி எப்படி வருது, சளி வந்து செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் நாங்கள் இங்கிலீஷில். அதாவது வந்து இந்த நோய் வந்துச்சுன்னா அது கூட வந்து எல்லா நச்சுயிரி அதாவது வைரல் டிசீஸ்லேயும் செகண்டரி பாக்டீரியல் டிசீஸ்னு சொல்லுவாங்க. கூடவே வந்து பாக்டீரியல் டிசீஸும் அது கூட வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு தான் நாங்கள் வந்து வைத்தியம் பண்ண முடியுமே தவிர நாங்கள் வந்து எங்களுடைய வைரஸுக்காக எங்களால் வைத்தியம் பண்ணது கிடையாது. அதுக்கு தான் வந்து நாங்கள் தடுப்பூசி போடுறோம். ஒவ்வொரு வருடமும் அனைத்து கால்நடை அதாவது அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனை மூலமாக ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம், தடுப்பூசி போடுறோம். அதை வந்து நீங்கள் வந்து இந்த கால்நடை வளர்ப்போர், ஆடு வளர்ப்போர் கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கணும். எங்களால் வந்து ஓட்டிட்டு போக முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து டோர் ஸ்டெப்னு சொல்கிறாங்க. அதாவது வீடு வீடாக பட்டியாக ஒவ்வொரு டாக்டரும்
வந்து 21 நாள் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுட்ருக்காங்க. அதை வந்து நீங்கள் கிராமங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு என்னைக்கு வந்து போடுறாங்க, டாம் போட்டு தான் வராங்க, டாக்டர் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் வந்து எல்லா கால்நடைகளுக்கும் எல்லா ஆட்டுக்குட்டிகளுக்கும் 3 மாதம் மேலே இருக்கிற ஆட்டுக்குட்டி எல்லாத்துக்கும் தடுப்பூசி போட்டுன்னு நான் கேட்டுக்கிறேன். இது போட்டால் மட்டுமே இந்த நோயை வந்து தாக்கத்துலேருந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். இந்த நோய் எப்போ வரும் அடுத்தது நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மே இந்த ஜூன் மாதம் காலத்தில், அதாவது வெயில் குறைஞ்சி கொஞ்சம் ஏறுற நேரத்தில் தான் இந்த நோய் வந்து தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எப்போ நம்ம வந்து தடுப்பூசி போடணும், ஒரு மாதம், அதாவது வந்து இந்த நோய் எப்படி வந்து தடுப்பூசி எப்போ வேலை செய்யும்னா, நம்ம தடுப்பூசி போட்டோடனே அடுத்த நாளே வேலை செய்யாது. நம்ம மாத்திரை சாப்பிட்டா அடுத்த நாளே வேலை செய்கிற மாதிரி தடுப்பூசி என்றது எப்பயுமே வந்து அடுத்த நாளே வேலை செய்யாது. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு தடுப்பூசியுமே ஃபஸ்ட்டு போட்டதுலேருந்து 14 நாள்லேருந்து 21 நாள் தான் அதனுடைய வீரியமே அதிகமாகும் ரத்தத்தில். ஒரு தடுப்பூசி போட ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து 14 நாள் டு 21 நாள் ஆகும் அதனுடைய செயல்பாடு ரத்தத்தில் வர்றதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நாங்கள் வந்து ஜூன் மாதம் வந்து இந்த பிபிஆர், அதாவது இந்த ஆட்டுக்கொல்லி நோய் அல்லது போலி வெக்கை நோய் என்று சொல்கிறது வரக்கூடியதுன்னா, நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஏப்ரல் மேலே நம்ம வந்து தடுப்பூசி போட்டுக்கணும். இப்போ போட்டால் தான் வந்து அந்த அடுத்த மாதம் வர நோயை நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தடுக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் சப்போஸ் உங்கள் ஊருக்கு வந்து போடலை அப்படின்னா, நீங்கள் அடுத்து பக்கத்தில் இருக்க கால்நடை உதவி மருத்துவரை அணுகி பார்த்து கண்டிப்பாக அந்த ஊசியை போட்டுக்கணும். சப்போஸ் இது வந்து போடலை, இது வந்து அடுத்தது இந்த நோய் எப்படி ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலவங்க என்ன பண்ணாங்க, சந்தையிலேருந்து ஓட்டிகிட்டு வருவாங்க. அது ஓட்டிகிட்டு வந்து அங்கே இருக்க நோய் வந்து இங்கே நோய் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுமாரி சந்தையில் வெளியே வாங்குறீங்க, நிறைய ஆடு வாங்குறீங்க அப்படின்னா அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் கண்டிப்பாக கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க வந்து உடனே அதுக்கான என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன் வந்து இந்த நோய் வரது வீரியம் அடையுது அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு 3 மாதமோ இல்லை ஒவ்வொரு 6 மாதமோ, குட்டிகளாக இருந்தால் ஒவ்வொரு 3 மாதமும் அதுக்கு வந்து பூச்சி மருந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு அது உள்ள இருக்க அது நிறைய பூச்சிலாம் இருக்குது. அதாவது ரவுண்ட் வார்ம் சொல்லுவோம் நாங்கள், தட்டைப்பூச்சி, அப்போ நாடா பூச்சி, இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதெல்லாம் வந்து நம்மளோட இம்யூனிட்டி லெவல், அதாவது நோய் எதிர்ப்பு திறனை குறைக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு 3 மாதமும் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒவ்வொரு 3 மாதத்தில் வந்து நம்ம வந்து பூச்சி மருந்து கொடுத்து அதனுடைய அதெல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டோம்னா இதுமாரி வர பெரிய பெரிய நோய்களை நம்ம வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டாக்டர் எஸ். சந்திரன் அவர்களை 097-900-4920 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.